தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதி சிப்காட் வளாகத்தில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலை தொடங்குவதற்கான அடிக்கல்லினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாட்டுகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். I kindly request the Honorable Chief Minister and the other dignitaries to kindly do the honors. 3, 2, and 1. Put your hands together, ladies and gentlemen. Can we hear a round of applause? This is a truly momentous and a monumental occasion for VinFast and Tamil Nadu. This is a moment that is going to be spoken about for ages to come, and we are extremely honored to have... இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விஜயகாந்த் சொல்ல கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த், இந்த கார் தயாரிப்பு தொழிற்சாலையின் சிறப்புகள் என்ன? எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இது கட்டப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன விஜயகாந்த்? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி சில்லாநத்தம் சிப்காட் வளாக பகுதியில் அந்த மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலையானது சுமார் 16,000 கோடி மதிப்பீட்டில் இன்று தொடங்கப்பட உள்ளது. இந்த தொடக்க விழாவிற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது நேரில் வருகை தந்து அந்த சில்லாநத்தம் பகுதியில் அமைக்கப்பட உள்ள அந்த மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலையில் தற்போது அடிக்கல்லினை நாட்டியுள்ளார். தமிழகத்தில் முதல்வர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தொழில்களை தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக பல்வேறு ஒப்பந்தங்கள் இடப்பட்டது. இது சம்பந்தமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்றார். குறிப்பாக பர்னிச்சர் பார்க் மற்றும் இந்த மின்சார கார் தயாரிப்பு போன்ற ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது இந்த மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலை இன்று தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலை வியட்நாம் நாட்டை சேர்ந்தது. இது தற்போது இன்று தூத்துக்குடியில் சுமார் ஒரு 408 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 16,000 கோடி மதிப்பீட்டில் இந்த தொழிற்சாலை தொடங்குவதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலை வருவதன் மூலம் சுமார் படித்த இளைஞர்கள் சுமார் ஒரு 2,500 பேருக்கு வேலை கிடைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த பணிகளுக்கான முதற்கட்டமான இது சுமார் ஒரு 4,000 கோடி மதிப்பீட்டில் இன்று தொடங்கப்படுகிறது. மொத்தம் 2 கட்டமாக இந்த பணிகள் நடைபெறுகிறது. சுமார் 5 ஆண்டுகள் இந்த பணிகள் முழுமையாக நிறைவடையும் என கூறப்படுகிறது. இந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்த பிறகு இந்த தொழிற்சாலையானது முற்றிலுமாக திறக்கப்பட்டு அந்த ஏற்கனவே கூறியது போல் சுமார் ஒரு 2,500 பேர் இளைஞர்கள் வரை இந்த தொழிற்சாலையில் வேலை கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளதால் இளைஞர்கள், அதாவது தென் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு நேரடியாக அடிக்கலை நாட்டிய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த நிகழ்ச்சி முடிவடைந்த பின் புதுக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அங்கு இந்த தென் மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்புகளில் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் மிக ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள், மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.